பார்த்தீங்கன்னா சாட்டை துரைமுருகன், இந்த பக்கமாக இருக்கக்கூடிய இன்பவனன் கார்த்திக். இந்த 2 பேருமே அவங்களுடைய ட்விட்டர் பக்கத்தில் நான் எடுத்து பார்த்த பிறகு நான் இங்கே வந்து பேசிட்டு இருக்கேன். அதிகமாக இப்போ வேதாரண்யத்தில் இன்பவனன் கார்த்திக் அவர்கள் நிற்பதாக சொல்லியிருந்தாங்க. இப்போ வேதாரண்யத்துக்கு தேவையான விஷயங்களை பற்றி அவர் ஏதாவது பேசியிருக்காரா, இல்லை அடுத்தது அவர் ஏதாவது கேண்டிடேட்டாக இருந்தாலுமே ஒரு கேண்டிடேட்டாக நிற்கணும்ல இந்த தடவை, அப்படி அதை பற்றி ஏதாவது தொகுதி சம்பந்தமாக ஏதாவது பேசியிருக்காங்களான்னு பார்த்தா 2 செய்திகள் அப்படி பேசினார் என்றால் ஒரு 30 செய்தி விஜய் அவர்களை எதிர்த்து, விஜய் அவர்களை தாழ்த்தி பேசி தமிழக வெற்றி கழகத்துக்கு நேர் எதிராக பேசுகிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இங்கே சாட்டை துரைமுருகனை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா மாற்றி பேசுகிறார். நிறைய இடத்துல ஒரு படத்தை சூப்பராக இருக்குன்னு சொன்னவர் அதே படத்தை மறுபடியும் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்து நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக நிற்கிறார் அப்படின்னு சொன்னோன்னே அதை தாழ்த்தி பேசுறது அந்த விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். குடும்பமா எங்களை வந்து திட்டுறாங்க அப்படின்னு சொல்ற இதே சாட்டை துரைமுருகன் இந்த ரஜினிகாந்த் அவங்களுடைய மகளை எவ்வளவு அசிங்கமா திட்டிருக்கான் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதே மாதிரி ரஜினிகாந்த் எப்படி திட்டிருக்கான் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போ விஜய் அவர்களை எப்படி திட்டுறான் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நீங்க டார்கெட் பண்றது விஜய் அவர்கள் மட்டும் கிடையாது. விஜய் அவர்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஜென்சி குழந்தைகளை, மாணவ மாணவிகளை, இளைஞர்களை அடுத்த கட்டத்துக்கு தமிழ்நாட்டை நகர்த்தி செல்லக்கூடிய இளைஞர் பட்டாளத்தை. விஜய் அவர்களுக்கு பெரிய ஆதரவு இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு கண் கூட தெரியுது இல்ல, நல்லாவே தெரியுது. அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் விஜய் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்கப்பா. தலைவன் என்ன செய்வானா, அவனை நம்பி வரக்கூடிய அந்த இளைஞர் பட்டாளத்தை அரசியலாக்கியோ இல்லாட்டி அதுக்கு தேவையான கொள்கை உள்ள கொண்டு வந்தோ கண்டிப்பா ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் அதை அரசியல்படுத்தப்பட்ட ஒரு கூட்டமாக மாற்றுவான். அவரை நம்பி வரக்கூடிய அந்த இளைஞர் பட்டாளத்தை ஒட்டுமொத்தமா மடக்கு ஊதி அப்படின்னு சொல்லி இதை கெட்ட வார்த்தையா மாத்தி பேசக்கூடிய இதே நாம் தமிழர் கட்சி சார்ந்த அவர் என்ன கொள்கை பரப்பு செயலாளரா, மடக்கு ஊதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு வார்த்தையை சாட்டை துரைமுருகனால எப்படி ட்விட்டர்ல போட முடியுது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஒரு கெட்ட வார்த்தையா வரக்கூடிய விஷயத்தை மடக்கு ஊதி அப்படின்னு சொல்றதும், விஜய் அவர்களுக்கு வீட்டில் ஒரு விஜய் இருக்கான், அவெல்லாம் என் வீட்டில் எவனும் இல்லை, அப்படி எவனாவது இருந்தா தலையிலேயே தட்டுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இதே சாட்டை துரைமுருகன் உங்க வீட்டில் உங்க குழந்தை விஜய் பாட்டுக்கு டான்ஸ் ஆடும் அப்படின்னு சொன்னதும் நீங்க தான். அதே விஜய் பாட்டுக்கு என் மகன் டான்ஸ் ஆடுவான் அப்படின்னு சொல்லி அதை ரொம்ப பெரிய அளவில் சிலாகலித்து சொன்னதும் நீங்க தான். உங்க பையனை போய் மண்டையில் அடிங்கன்னு நான் சொல்லலை, ஆனா இந்த வார்த்தைகளை மாத்தி பேசுறீங்கல்ல, உங்களால நாம் தமிழர் கட்சி அடி வாங்க போகுது அப்படின்னு சொல்றேன்.